கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் காணிநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. கர்த்தர் நல்லவர். நாமல் அப்படி வாய்களை தந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த 4வது இந்த 12ஆம் தேதியில் உங்களுடைய கர்த்தருடைய காரணம் நம்மோடு இருந்து அவருடைய கிருபை இருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. அவரும் அழைத்து கொண்டு வந்ததற்குரிய நோக்கம் நம்மை பலப்படுத்தும்படி, நம்மை தைரியப்படுத்தும்படி, நம்மை உற்சாகப்படுத்தும்படி, கர்த்தரோடு இன்னொரு படி நெருங்கும்படி, நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாய், நம்முடைய பரலோக வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்படியாய், பரலோகத்துக்கு நேராய் சென்றடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாய் தொடர்ந்து இந்த நாளுடைய இந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டவிழ்த்து விடும்படியாய் எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அது உலக காரியமானாலும் சரி, ஆவிக்குரிய காரியமானாலும் சரி, மாமிச காரியமானாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து நம்மை ஒரு விசேஷ ரீதியிலே நடத்தும்படியாய் கூட, விசேஷ ரீதியிலே நம்மை நடத்தும்படியாய் கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலைமையில் வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், உற்சாகத்தோடு வந்திருக்கலாம், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஆவியானவர் என்னோடு எப்படி பேசப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஆவியானவர் நமக்கு நிரப்பி இந்த இடத்திலிருந்தே நம்மை கொண்டு போகிற கிருபைக்காய் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம். வந்த ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி நாம் ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரமாய் கடந்து போக கர்த்தர் நல்லவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்தரிப்போம். லேதியாளுடைய உள்ளத்தை திறந்தது போல நாம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அவர் திறந்து வைக்கும்படியாய், அந்த வார்த்தைகள் வசனங்கள் நமக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் கூட ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை சேர்ந்து நம்ம பாடுவோம். நம்ம தெரிந்த பாடல், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கர்த்தர் நல்லவர். வேதத்தில் நமக்கு எப்போதும் வாசிக்கிற அந்த வசனம் தான், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமோ
எந்த அளவுக்கு கர்த்தரிடத்துல வைராக்கியம் பாட்டுக்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறோமோ, கனப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம சிந்தைக்கு எட்டாத அளவுக்கு, நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான்.
இயேசுதான், சங்கமிக்கும் சங்கொலிக்கும் இயேசுவான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இந்நாளும் இந்நாளும் இயேசுதான். என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். கர்த்தர் நல்லவர். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலையும் எப்பொழுது இயேசுவானவரை முன்பாக நிறுத்துகிறோமோ, எப்பொழுது இயேசுவானவர் நமக்குள்ளாக கடந்து வருகிறாரோ, அது நம்முடைய சிந்தைகளாகட்டும், நம்முடைய பேச்சிலாகட்டும், நம்முடைய செயலிலாகட்டும், எல்லாவற்றிலும் இயேசுவானவர் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஒரு வேறு மனிதனாக மாற்றுகிறார், நம்மை சார்ந்தவர்களை மாற்றுகிறார். எல்லா காரியமும் கர்த்தர் பொறுப்பில் எடுத்துக் கொடுக்கிறார். அதுதான் நமக்கு இருக்கிறதான ஒரு விசுவாசம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்கலாம். சீஷர்கள் கூடியிருக்கிற இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இதை குறித்து நம்ம தியானித்தோம். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக இயேசுவானவர் வந்து பயப்படுகிறவர்களுக்கு அவர் சொன்னதான வார்த்தை பயப்படுறவங்களுக்கு பொதுவாக பயப்படாதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இயேசுவானவர் அறிந்திருக்கிறார், எந்த சூழ்நிலையினால பயம் வருகிறதோ அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். சமாதானம் இல்லாததுனால பயம் வருகிறது, அதனால் அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் இப்படி சொல்லி அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். 2 வசனத்தில் பார்க்கிறோம். முதலாவது அவர்களுக்கு பயம் இருந்தது. பயம் இருந்த பொழுது இயேசுவானவர் சமாதானம் என்று சொல்லுகிறார். சமாதானம் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. அப்போ விசுவாசிப்போம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் என்ற வார்த்தையை அவர் சொல்லுவார் என்றால், சமாதானத்தை கட்டளையிடுவார் என்றால், நம்முடைய பயங்களை நீக்கி கர்த்தர் சந்தோஷப்படுத்தக்கூடியவர். அதே அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இயேசுவானவர் உயிரோடு எழுந்து 8 நாளைக்கு பின்பு வீட்டிற்குள் இருந்தார். உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்து அவர் 8வது நாளில் அவர் பின்பாக வந்து மீண்டும் சமாதானம் என்றார். அவர் சமாதானம் என்று சொன்னால் என்ன நடக்கும்னு பார்த்தோம். அவர் உயிர்த்தெழுந்ததை தியானித்து 8வது நாளில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நியூமராலஜிலாம் கிடையாது நமக்கு. ஆனால் நாமளும் அதே போல் அவர் உயிர்த்தெழுந்து 8வது நாள் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்ததை தியானித்து 8வது நாளில் நம்ம திரும்பவும் கடந்து வந்திருக்கோம். விசுவாசிப்போம், இந்த நாளில் கர்த்தர் நமக்குள்ளாக வந்து சமாதானம் என்ற வார்த்தையை நம்மை நோக்கி அவர் சொல்லட்டும். நம்முடைய பயங்களை கர்த்தர் சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடும். இல்லை, கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக கடந்து வாங்க. சமாதானம் என்ற வார்த்தையை எங்களுக்குள்ளாக சொல்லுவதற்கு நீங்கள் இந்த வேலையில் எங்களுக்குள்ள கடந்து வாங்க கர்த்தாவே. எங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த வேலையிலே கர்த்தர் இங்கே கடந்து வாங்க. இயேசுவானவரை பார்த்த பொழுது சந்தோஷம் அடைந்தார்கள். கர்த்தாவே, எங்களுடைய காரியங்களை சந்தோஷமாக மாற்றுவதற்கு நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம். பூட்டி இந்த கடவுளுக்குள்ளாக கடந்து வந்தார். யாரும் நுழைய முடியாத காரியங்களில் விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் யாரும் கடந்து வர முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் கடந்து வரக்கூடியவராக இருக்கிறார்.
எப்படி நடக்கும், என்ன ஆகும் என்று தவித்தவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்ததான ஒரு தேவன். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தவர்களை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்கிறதே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, உயிர் தெழுந்ததும் அவர் பார்த்தது மகதலேனா மரியாளை தான் பார்த்தார். மகதலேனா மரியாள் அவள் இடத்துலேருந்து 7 பிசாசுகளை துரத்தினாள். அப்படிதான் அறிமுகப்படுத்துது வேதம். அந்த இடத்துல அவள் விபச்சாரம் செய்ததான ஒருத்தி, பாவம் நிறைந்த ஒருத்தி. ஆனால் அதையெல்லாம் அவர் பார்க்கல. இயேசுவானவர் நம்முடைய பழைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறதே அல்ல. நம்ம சில நேரம் நம்ம தான் யோசித்து கொண்டே இருப்போம். நம்ம பழைய பாவத்தையே சொல்லி கொண்டு இருப்போம், பழைய காரியங்களையே யோசித்து கொண்டு இருப்போம். கர்த்தர் மன்னிக்கிறார் என்றார், அவர் அதை மீண்டும் அவர் கணக்கில் எடுக்கிறதே அல்ல. புது இருதயத்தோட, புது சிந்தையோட ஆலயத்தில் அமர்ந்து பழைய எல்லாம் ஒதுக்கி விட்டு இந்த ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, அவர் பாதத்தில் உட்கார்ந்து என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த உலக ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அது ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். நித்தியத்துக்கு போகிற அந்த நல்ல ஆசீர்வாதத்தை நான் பெறுவதற்காக வந்திருக்கிறேன். என்னை சுத்திகரிங்க கர்த்தாவே, என்னோடு பேசுங்க ஒரு திறந்த இருதயத்தோட. புது எண்ணெயால, புது பலத்தால, புது கிருபையால கர்த்தாவே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதியதாக இருக்கிறது. நாங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூறுவதற்கான அந்த புதிய கிருபை இந்த வேளையில் எங்களுக்கு தாங்க. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால் இந்த வேலையில் எங்களை அபிஷேகப்படுத்துங்க. புதிய கிருபையை தாங்க. நீரப்பீதினம் நடத்துகிறீ, நூதன சாலையில் சேர்த்தீர். நீரப்பீதினம் நடத்துகிறீ, நூதன சாலையில் சேர்த்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டிங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டிங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். சேர்ந்தலாம். உம் பாதம் கர்த்தரை உயர்த்தி பாடுவதற்கு தான் வந்திருக்கிறோம். இருதயத்தை திறந்து சிந்தைகள் எல்லாம் ஒருநிலைப்படுத்தி கர்த்தரை மாத்திரம், கர்த்தாவை உமக்காக நான் பாடுங்க, நீர் மகிமைப்படுங்க. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா, உந்த அன்பு உள்ளம்.
நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் என்று கர்த்தர் வாயின் வார்த்தையை அங்கீகரிக்கக்கூடியவர். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எந்த வரிகள் எல்லாம் பாடல்களாக பாடுகிறோமோ விசுவாசிப்போம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்யக்கூடியவர். அதனால தான் பாடல்களை பாடுறோம், சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே, எங்கள் வாயில் வர்ற வார்த்தையை உம்முடைய சமூகத்திலேருந்து நாங்கள் சொல்கிறோம், நீர் எங்களை காத்துக்கொள்வீர் பார்த்துக்கொள்வீர் என்றால் அதை அப்படியே அவர் செய்யக்கூடியவர். இல்லை விசுவாசத்தோடு கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியே படர்ந்திருங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியே படர்ந்திருங்க. இலை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தினை சுத்தம் செய்யும். இலை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தினை சுத்தம் செய்யும். திரும்ப ஒரு முறை. இலை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தினை சுத்தம் செய்யும். கீழை நறுக்கி. கர்த்தாவே, இந்த வேலையில் எங்களை சுத்தம் பண்ணுங்க, நமக்கு சுத்தம் போல சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. தென்னை சுத்தம் செய்யும் உம் பாதம் பணிந்தேன் நாடும் துதியே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். இந்த சரணத்தை திரும்ப ஒரு முறை பாடுவோம். என் இதய தெய்வம் நீரே எனது இறைவா. வாசிக்கிறது போல நமக்கு சொந்தம் கொண்டாட இந்த உலகத்தில் சில நேரம் ஆஸ்திகள் இல்லாமல் இருக்கலாம். எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, எனக்குன்னு சொந்தமாக நிலங்கள் இல்லை. சில நேரம் நமக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். எனக்குன்னு ஒருத்தர் இல்லையே, எனக்கு ஆறுதலாக இருக்க, எனக்கு ஒரு பேச்சு துணைக்கு எனக்கு கூட இருக்க, எனக்கு உதவி செய்ய வேணாம், ஆனால் என்னோட இருக்கிறதுக்கு யார் இல்லையேன்னு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் தியானித்தது போல தேவனுடைய சித்தத்தின்படி செய்ததுனால இயேசுவானவர் சொல்கிறார், நான் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்ததுனால அவர் என்னை தனியே இறக்கவே விடவில்லைன்னு சொல்கிறார். பூமியில் நமக்கு இந்த பூமியில் யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது இருதயத்தில் உணர்வோம். ஒருவேளை பூமியில் நிலங்களை சேர்த்து வைக்காமல் போயிடலாம், ஆனால் பரலோகத்தில் நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதுக்காக தான் அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். எனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை அவர் கையால், அவர் ஆளுங்களை விட்டு ஏற்படுத்தலை, தூதர்களை விட்டு செய்யலை, வானத்தையும் பூமியையும் வார்த்தையால் படைத்தது போல வார்த்தையினால் உருவாக்கலை, அவர் கையினால் நமக்காக அவர் செய்து நமக்காக காத்து கொண்டு இருப்பார். ஒரு வீடை கட்டி, ஒரு ஸ்தலத்தை கட்டி, நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் அந்த இடத்திற்கு வருவோம் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறவருக்கு பரிசுத்தத்தோடு வாழ்ந்து நம்ம கடந்து போவோம். இப்போ இந்த பூமியில் சொல்லுவோம், கர்த்தாவே, என் இதய தெய்வம் நீங்கள் தான், நீங்கள் என்னுடைய இறைவன். நீங்கள் இந்த பூமியில் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அநேகர் இருக்கலாம், நாங்கள் ஏற்றுக்கொண்ட தனிப்பட்ட காரியத்தில் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். விடுவோமா? என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. என் இதய
சமூகம் என்று கண்டிடுவேன். முழுவதுமாக கர்த்தரை தியானிப்பது, கர்த்தரை பார்ப்பது, அது மாத்திரம்தான் நம்முடைய குறிக்கோளா இருக்க வேணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். கர்த்தர் புறம்பே தள்ளுகிறதில் ஆசீர்வாதம் என்றால் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளணும். நமக்கு நிறைய பணம் வந்துட போகிறது, சுகம் வந்துட போகிறது, இதெல்லாம் ஒரு பகுதியே, அது ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பங்கு. ஆனால் இதற்கு முன்பாக நம்ம தியானித்திருக்கிறோம், சரியான ஆசீர்வாதம் என்பது ஒரு மனிதனுடைய சுபாவத்தை மாற்றக்கூடியதான ஒன்று. அதுதான் யாக்கோபை குறித்து பார்த்தோம். அவனை ஆசீர்வதித்து அவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அவனுக்கு ஏற்கனவே ஆஸ்திகள் இருக்கு, சொத்துகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவனுடைய குணத்தை, அவனுடைய பயத்தை, அவனுடைய அவிவிசுவாசத்தை, அவனுடைய கலக்கங்களை, இதையெல்லாம் மாற்றுவது தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். வேலையில் கர்த்தரிடத்தில் கேட்பேன், கர்த்தாவே அந்த விதமாக என்னை நீங்க ஆசீர்வதிங்க. உலக பொருளுக்காக, உலக ஆஸ்திக்காக அல்ல. எங்கள் சூழ்நிலைகளை, எங்கள் காரியங்களை முற்றிலுமாக உமக்கு ஏற்றவாறு நீங்க மாற்றுங்க கர்த்தாவே. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தா அந்த மனிதனை ஒருவனும் சபிக்கவும் முடியாது, அவனுக்கு விரோதமாக எழுப்பவும் முடியாது. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு இருக்கு. இருதயத்தில் இருந்து சில வேளை வார்த்தைகள் வராதபடி துக்கம் அடைத்து இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் உணர்கிறதான கர்த்தர், எல்லாவற்றையும் மாற்றுகிறதான கர்த்தர். விசுவாசம் இருக்க என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று அந்த விசுவாசத்தில் கேட்போம். கர்த்தாவே, எங்களுக்கு கேட்பதற்கு நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீங்க, நாங்கள் நம்புவதற்கு நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீங்க. நாங்கள் உரிமையோடு உங்களை தான் கேட்க முடியும். எங்கள் பிள்ளைகளையோ எங்கள் பெற்றோரையோ உடன் பிறந்தவங்க கிட்ட கூட எங்களால் கேட்க முடியாது. கணவனிடத்துல கேட்க முடியாது, மனைவி இடத்துல கேட்க முடியாது. நாங்கள் மனம் திறந்து கேட்கிறதற்கு இருக்கிற ஒரே ஆள் நீங்கள் மாத்திரம்தான். எங்கள் காரியத்தை செய்வதற்காக இருக்கிற ஒரே ஆளும் நீங்கள் மாத்திரம்தான் கர்த்தாவே. முழு மனதோடு கேட்குறோம். எங்கள் இந்த வேலையில் வந்து சமாதானம் என்ற வார்த்தை எங்களுக்கு நேராக சொல்லி எங்களை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, வழி தெரியாமல் திணறி தவித்த ஆகாரை ஆசீர்வதித்தது போல, துக்கத்தோடு கண்ணீரோடு இருந்த அன்னாளை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, யாபேசை ஆசீர்வதித்தது போல, கர்த்தாவே எங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதி. தனிப்பட்ட ரீதியில் எல்லாரும் என்ன ஆசீர்வதி ஆண்டவரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன்
ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஆசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. கர்த்தர் சொல்லுகிற சொல்லை அவர் மாறுகிறதே அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு முறை சொல்லி அவர் அதை திருத்தி எழுதுகிறவரும் அல்ல, அவர் மாற்றுகிறவரும் அல்ல. நமக்கு தெரிந்த வசனம், அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாற மனப்புத்திரனும் அல்ல, அது தெரியும். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு விசை சொன்னதை மீண்டும் நான் திருத்தி எழுதுகிறது அல்ல. கர்த்தர் இடத்துல நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். நினிவே பட்டணத்திற்கான சொன்ன தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். வேதத்தில் அநேக இடத்துல பார்க்கிறோம், அவர் சொல்கிறார், இந்த ஜனங்களை குறித்து சொன்ன தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படுறேன். வேறொரு இடத்துல வாசிக்கிறோம், அவர்களை குறித்த சொன்ன தீங்கின் சொன்ன வார்த்தையில் இருந்து அவர்களை குறித்தே நான் நினைவாக இருக்கிறேன். வரக்கூடிய நாட்கள் அதை நம்ம தியானிப்போம். அதான் படிச்சுக்கிட்டு வருகிறேன். அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை குறித்து நான் ஒரு தீங்கை சொல்லிட்டேன், அதை சொன்ன நாட்களிலிருந்து நான் அவர்கள் மீதே நினைவாக இருக்கிறேன். நான் இப்படி சொல்லிட்டேனே, நான் இனி எப்படி அந்த ஜனங்களை மீட்டு எடுப்பேன், எப்படி அவர்களை ஆறுதல் படுத்துவேன், எப்படி ஆசீர்வதிப்பேன். தேவன் தீங்கு செய்கிறவரே அல்ல. சில நேரங்கள் நாம் மாறுவதற்கு அவைகளை சொல்லுகிறார். வேலையில் சொல்லுவோம், கர்த்தாவே நான் பயப்படல, நான் உண்மை சார்ந்து இருக்கிறேன், என் வாழ்க்கையை குறித்து நான் பயப்படல, ஏன்னா என் ஜபங்கள் வீணாய் போவதே அல்ல. என் இருதயத்தை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன் ஆண்டவரே. மாத்தினுடைய வாக்குத்தத்தம் பார்த்தோம், யாக்கோபு மன்னிக்கணும், தாவீது பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தினான் என்று சொல்லி, இந்த வேலையில் நம்முடைய இருதயத்தை நம்ம திடப்படுத்துவோம். நான் பயப்பட போவதில்லை, இயேசுவானவர் வந்து சமாதானம் என்று சொன்னால் என் பயம் மாறுவதில்லை, என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக அவர் செய்யக்கூடியவர். பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவே நான் தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே.
கைவிடாது இருக்கிறதான தேவனே, இந்த சமூகத்தில் நின்று கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். இந்த வேலையில் கர்த்தாவே நாங்கள் தியானித்த வார்த்தைகளை எங்களுக்கு பழிக்கும்படியாக செய்யுங்க. நாங்கள் உம்மை பாடி இருக்கிறோம். வாயின் வார்த்தையில் எதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் சொன்னோமோ அது எங்களுக்கு நிறைவேறத்தக்கதாக கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை சுத்திகரிங்கள் என்று பாடணுமே, சுத்தப்படுத்துங்கள் என்று பாடணுமே. வேத வசனமாகிய நல்ல விதை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் விழுந்து 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த வேலையில் எங்கள் இருதயமாகிய நிலத்தை கர்த்தர் பண்படுத்துங்க, கர்த்தர் சரிப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. மீதியாக இருக்கிற நேரத்தை கர்த்தாவே உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். தெய்வம் தாமே ஆண்டு கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 92வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளும். 92வது சங்கீதம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமேன். அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். 9வது முறையாக 92வது சங்கீதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி பாராட்டி இருக்கிறார். இதில் அந்த பிராக்கெட்டில் போட்ட பகுதியை வாசிங்க. ஓய்வு நாளின் பாட்டாகிய. ஆமாம், அப்போ இந்த சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில் பாடியிருக்கிறாங்க? ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதான அந்த ஓய்வு நாளில் தான் இதை என்ன செய்திருக்கிறாங்க? பாடியிருக்கிறாங்க. அப்படி பாடினால தான் கீழே அந்த 13வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்றால் ஸ்திரமாக இருக்கக்கூடியவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி இதில் சொல்லியிருக்கு. ஆனாலும் இது ஓய்வு நாளில் பாட்டாகிய சங்கீதம். இதில் பல காரியங்களை குறித்து இந்த மனிதன் எழுதி கொண்டு வரான். இது தாவீதுடைய சங்கீதம்தான். தாவீது எழுதினான் என்று சொல்லலை. ஆனால் அவன் எழுத்தினுடைய அந்த எழுத்து நடைகளை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. அதிகமாய் சங்கீதத்தை எழுதினது தாவீது. இதில் 1லிருந்து 3 வசனம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லியிருக்குது. அதில் அந்த ஏதாவது ஒரு வசனத்தை வாசிங்க.
ஆமாம் ஆமாம், காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது. அப்போ அவருக்கென்று நாம் ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இதில் சொல்லியிருக்குது. ஏன்னா மேலே வரும்போது அவரை துதிக்கணும், அவரை பாடணும்லாம் சொல்லியிருக்குது. அதுக்கு அடுத்து வரும்போது 4-5 அவரை குறித்து சொல்லியிருக்குது. அதில் ஏதாவது ஒரு வசனத்தை வாசிங்க. ஆமாம், உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தம் இடுகிறோம். அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து இங்கே சொல்லி இருக்குது. உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். மகிழ்ச்சி ஆக்குவீர் என்பதல்ல, மகிழ்ச்சியாக்கினீர். அவருடைய கிரியை, அவருடைய செய்கை. அப்போ அவருடைய செய்கை நம்ம என்ன செய்கிறதா? மகிழ்ச்சியாக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இது அடுத்த 2வது பகுதி அவர் செய்கிறார். 3வது பகுதி அந்த 6வது வசனமும் 7வது வசனமும் துன்மார்க்கரை குறித்து வாசிக்கிறோம். அதில் ஒரு வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் புல்லை போல தழைத்து. துன்மார்க்கன்னா நமக்கு தெரியும். துன்மார்க்கன்னா இந்த பைபிளை வாசிக்கும் போது எப்போவுமே அந்த கதை புஸ்தகத்தை வாசிக்கிற மாதிரி ஓடக்கூடாது, நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி ஓடக்கூடாது. நிறுத்தி நிதானமாய் வாசிக்கும் போது தான் அதனுடைய கருத்து என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம பைபிள் வாசிப்போம், வீட்டில் கூட எதுக்கு வாசிப்போம்னா ஏதோ வாசிக்கணும். இன்னைக்கு 4 அதிகாரம் வாசித்தேன், 10 அதிகாரம் வாசித்தேன். அந்த 4 அதிகாரத்தில் இல்லை 10 அதிகாரத்தில் உன்னோடு பேசின ஏதாவது ஒரு பகுதி இருந்துச்சு, அதில் இல்லை உனக்குள்ள ஏதாவது ஒரு உணர்வை கொண்டு வந்த ஒரு பகுதி இருந்துச்சா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு அது கூட ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுக்கு தான் இப்படி போட்டு கொடுக்குறோம் காலண்டரில். இன்னைக்கு தேதி என்ன? 12 என்ன போட்டிருக்குன்னு பாரு. ரைட், இதுதான் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு இது 4 டேட் பார்க்குறாங்கலாம் தெரியாது. சில வீட்டுகளுக்கு போனால் இதுக்கு மேலே பைய தொங்க விட்டுருப்பாங்க, இதுக்கு மேலே இன்னும் ஒரு அந்த டெய்லி கேலண்டர் ஒன்று தொங்க போட்டிருப்பாங்க. இது எதுக்கு அடித்து கொடுக்கறதுனா, எல்லாரும் அடித்து கொடுக்குறாங்க, நம்மளும் அடித்து கொடுப்போம்னு தான். வேறு ஒன்றும் இல்லை. அது யார் இன்னைக்கு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா? யாரும் கவனிக்கிறது இல்லை. அதனால் வேத வசனங்களை எப்பொழுது வாசித்தாலும் சற்று நிறுத்தி வாசிப்போம். யார் வாசித்தாலும் சரி, நான் யாரும் வாசிக்கணும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. இந்த மாறி மாறி வாசிக்கும் போது சங்கீதத்தை கூட எப்படி தான் வாசிக்கிறது? பாயிண்ட் டு பாயிண்ட். அது பாயிண்ட் டு பாயிண்ட். தோங்கன்னா அந்த வசனத்தை முடிச்சிடணும் ஒரே மூச்சில். அப்படியே அந்த மூச்சு இருக்கும்போதே அந்த வசனத்தை முடிச்சிடணும். பாயிண்ட் டு பாயிண்டில் ஓடுறது அப்படி இல்லை, அது நிறுத்தணும். எங்கே கமா போட்டிருக்குது, எங்கே அந்த ஒரு இழுப்புகள் கொடுக்கறதுக்கு, சில நேரம் உயர்த்துறதுக்கு தாழ்த்துறதுக்கு சில வார்த்தைகளை போட்டிருக்கோம், எழுத்துகள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நம்ம வாசிக்கும் போது தான் அதனுடைய பகுதிகள் என்ன சொல்லியிருக்குங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா புரிந்து கொள்ள முடியும். அதனால் அப்படி நம்ம கற்றுக்கொள்வோம். சரி, இப்போ வாசிங்க. ஆமாம், துன்மார்க்கர் புல்லை போல தழைத்துனா என்ன செய்யறது? அது முளைச்சு வர்றது. ஏன் புல்லை போலன்னு சொல்லி இருக்குது? புல்லு தான் சீக்கிரம் முளைக்கும். சீக்கிரம் முளைக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லை, முளைச்சதுக்கு அப்புறம் முளைச்சதுக்கு அப்புறமே காஞ்சி போயிருமா? சீக்கிரம் காஞ்சி போயிடும். அதை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த மழை பெஞ்சு முடித்தோன்னு பாருங்கள். இல்லைன்னா அந்த வீடுகளில் இன்றைக்கி யாருக்கும் நமக்கு அது இல்லை. இந்த வெளியில் குளிக்கிற தண்ணி, பாத்திரங்கள் ஒரு தண்ணி எல்லாம் போகும். அங்கே புல்லுகள் முளைச்சி கிடக்கும்.
அதில் புல் முளைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அளவு அழகாக இருக்கும். அதை நம்ம உபயோகப்படுத்த முடியுமா முடியாதாங்கலாம் அப்பாற்பட்டது. ஆனால் பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு பசுமையோடு கூட இருக்கும், சீக்கிரம் வளரும். துன்மார்க்கனும் அப்படித்தான் இருக்கிறானா? அப்படித்தான் இருக்கிறான், ஒரு பிள்ளை போல இருக்கிறான். துன்மார்க்கர்லாம் யார் நமக்கு தெரியும், நான் அதற்குள்ளே கடந்து போகலை இருக்கிறான். அடுத்த வரியில் அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது, அந்த செழிக்கிறதுனால நமக்கு தெரியும். ஒரு புல் முளைக்கிறது, அது செழிப்பாக வரணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி கரும் பச்சையில் இருக்கும். அந்த புல் நல்ல பச்சை இல்லாதபடி செழிப்பாக இருப்பது கரும் பச்சையோடு கூட இருக்கும். அந்த அந்த காஞ்சு போன இலையெல்லாம் அதில் இருக்க நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். இல்லை, அது கொடுக்க வேண்டிய பலனை அது கொடுக்க வேண்டும். இதுதான் அங்கே வரும்போது செழிப்பு. இது யாரை குறித்து சொல்லியிருக்குது? அக்கிரமக்காரனா நமக்கு தெரியும், அடிக்கடி சொல்லி வர்றது போல கிரமத்திற்கு மிஞ்சினது எல்லாமே அக்கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு, எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு, இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது. அந்த ஒழுங்குக்கு அப்பாற்பட்டது எல்லாமா என்னவா மாறிடுது? அக்கிரமமாய் மாறிடுது. ஒரே ஒரு இடத்துல தான் முன்னாடி சேருது, ரொம்ப பெருசாலாம் சேருது. கிரமத்திற்கு முன்னாடி வருது, அவ்வளோதான். ஆமாம், இக்கும் சாத்து வருதுன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், அக்கிரமம் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு இதுதான். இல்லை, அக்கிரமக்காரன் செழித்திருக்கிறான். அதான் இன்னைக்கு சாதாரணமாக ஊரில் உலகத்தில் சொல்கிறது அதுதானே. ஊரடிச்சு வலையில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் பாரு எப்படி இருக்கிறான்னு, ஹோன்னு இருக்கிறான். நம்ம நாயாப்பையா ஓடுறோம், ராத்திரி பகலாக கஷ்டப்படுறோம், நம்ம இப்படியே தான் அறந்துக்கிட்டு இருக்கிறோம்னா அவனை பாரு ஊரடிச்சு வலையில் போட்டுக்கிட்டு இருக்கிறான். எங்கே ஏமாற்றணுமோ, எங்கே கொள்ளையெடுக்கணும் எல்லாம் அவன் தான் செய்கிறான். அவன் பாரு எவ்வளவு நல்லா இருக்கிறான், இருப்பான். உண்மைதான். ஆமாம், ஓங்கி அவன் மீது ஒரு காற்றடித்தவுடன் அவன் இருந்த இடம் தெரியாமல் போனான் வேதம் சொல்லுகிறது. சரி, இப்போ அந்த வாசம் முடிச்சிருங்க. அது என்றென்றைக்கும் அவர்கள் அழிந்து போகிறதற்கு ஏதுவாகும். அடுத்து நீங்கள் வரும்போது சில காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 6 இருந்து சில வசனங்கள் நீங்கள் அப்படியே வாசித்து வந்தீங்கன்னு சொன்னால், இந்த தேவனுடைய ஒரு கிருபையை குறித்தும் அவருடைய அபிஷேகத்தை குறித்தும் சொல்லியிருக்கு. அதை வேணா அந்த 10 வாசிங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொண்ட கொம்பை என்று சொல்லும்போது பலத்திற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டது. ஏத்தில் கொம்புன்னு சொல்லும்போது 2 காரியத்துக்கு ஒப்பா சொல்லியிருக்கோம். ஒன்று பாதுகாப்புக்கு ஒப்பாய் சொல்லியிருக்கோம், இன்னொன்று பலத்திற்கு ஒப்பாய் சொல்லியிருக்கோம். இங்கே வரும்போது காண்டாமிருகத்திற்கு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அந்த தேவனுடைய அபிஷேகம் என் மீது இருக்கிறது என்பதை குறித்து இங்கே சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வரும்போது அந்த சத்துருக்களுக்கு நேரிடும் காரியங்களை நான் பார்ப்பேன், அது தன்னை குறித்து எழுதி வர்றாங்க, பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்த வசனத்தில் வரும்போது 12 நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இந்த லீபனோனில் உள்ள கேதுரு அப்படின்னு சொல்லிருக்கு. லீபனோனில் உள்ள கேதுருனா என்ன? லீபனோனில் உள்ள கேதுரு தான், வேற என்ன? லீபனோன்னா என்ன? அது ஒரு இடம். கேதுரு என்றால் ஒரு மரம், வேற ஒன்று. இந்த தேக்கு மரம்னா டீ கூட்டினா தான் தெரியும் இல்லை? ஆமாம், அது எங்கே உள்ள உட்டு பிரபலமானது? பர்மா தேக்கு. இந்த பழைய வீடுகளில் ஒரு 100 வருடம் 150 வருடத்துக்கு முன்னாடி இருந்த வீடுகளில் இருக்கிறதெல்லாம் பர்மா தேக்காக தான் இருக்கும். அது கதவாக இருக்கட்டும், வாசலாக இருக்கட்டும், அது கனம் சத்து குறைவாக இருக்கும்.
அதாவது வெயிட்டு, ஆனால் அவ்வளோ உறுதியானதாக இருக்கும், அவ்வளோ நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதனால் பர்மாதேக்கு அப்படின்னு சொல்லி தான் அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த லீபனோனுங்கிற ஒரு இடத்துல வளரக்கூடிய ஒரு கேதுரு மரம், அந்த கேதுரு மரம் என்பது மிகவும் உறுதியாக இருக்கக்கூடியது. அதனால தான் அந்த பர்டிகுலர் அந்த இடத்த சொல்லி அங்கே சொல்கிறாரு. இதை நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னு சொன்னால், பனையை போல, பனை எல்லாருக்குமே தெரியும். பனை பார்க்காதவங்க யார் இருக்கிறீங்களா? பனை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. போன வாரம் தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். போன வாரமாக முந்தின வாரமாக கேட்டேன். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய தேசிய மரம் அது. என்னப்பா அதெல்லாம் கற்றுக் கொடுத்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நீ அதெல்லாம் தெரியாதுங்கிறியா? இந்திய தேசத்தினுடைய தேசிய மரம் எது தெரியாதா? பலாமரமா? ஏதாவது ஆளு கொண்டு சொன்னா ஒரு மரம் வந்துடும்ல. ஆலமரம். தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் எது? பனை மரம். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் பனைமரம், பனைமரம். அதனால் பனைமரத்தை குறித்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்த்துருக்குறோம். அதில் ஏறி கூட விளாண்டுருக்கோம் இருப்பீங்க. அது வேறு. இந்த பனை வளர்றது அவ்வளோ சீக்கிரம் வளராது, ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸ்லோவாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அது கூட அந்த ஆயுஷும் சீக்கிரம் முடியாது. எவ்வளவு புயல்கள் வந்தாலும், காற்றுகள் வந்தாலும், அந்த அரிப்புகள் வந்தாலும், அந்த மண் அரிப்புகள் வந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அது விழாது. அந்த பனையில் பயன்படாத பொருள் என்பது ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க பார்ப்போம், பனையில் பயன்படாது. சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தா தானே தெரியும். அல்ல, எதுவுமே இல்லை. சில வேளை கீழே போகிற வேரை சொல்லலாம். அந்த வேறு கூட அடுப்பெரிக்கிறதுக்கு பயன்படும். அது அடுப்பெரிக்க பயன்படும். அதில் பயன்படாத பொருளே கிடையாது. அவ்வளோ உறுதியாக இருக்கக்கூடியது. அப்போ நீதிமானை குறித்துங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு தான் பனையை குறித்து எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இல்லைன்னா லீபனோன் கேதுருன்னா நமக்கு தெரியாது, அப்படியே போயிருக்கும். அதோட அந்த கடைசி வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர்கள், அந்த லீபனோனில் இருக்கக்கூடியவர்களும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களும் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். முதிர் வயதிலும் அவர்கள் எப்படி இருப்பாங்களா? கனி தந்து புஷ்டியாக இருப்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்வார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பலனோடு கூட இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் நாமும் புஷ்டியாகவே இருக்க விரும்புவோம், செழிப்பாக இருக்க விரும்புவோம். கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து வழக்கம் போல் அந்த சில அறிவிப்புகள். வழக்கம் போல் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சபையில் ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மாலையில் சாட்சியின் கூட்டம் இருக்கும். 6:30க்கு வரக்கூடியவர்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்லி கடந்து போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சாட்சியாய் அறிவிக்கும்போது அதிகமான சாட்சிகளை எழுப்பி கொடுக்க கர்த்தர் நமக்கு துணை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். அதோடு நாளைய தினத்தில் சகோதரி ஜெபராணியுடைய வீட்டு ஜெபம் இருக்கும். அதற்காய் ஜெபித்து கொள்ளும்படி அருகாமையில் இருப்பவர்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். 17 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 18 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 19 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 20 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 21 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 22 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 23 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 24 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 25 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 26 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 27 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 28 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 29 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 30 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 31 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 32 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 33 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 34 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 35 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 36 தம்பி அதிசயத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். 37 தம்ப
ஜெபித்துக் கொள்ளுங்கள். போன வருஷத்தில் கூட அந்த ஜெபம் வச்சோம். ஆனால் முடிக்கும்போது தான் வந்தான். இங்கே கூட டேனி அப்படித்தான். பிறந்த நாள்னு சொன்னால் அவங்க வீட்டில் ஜெபம் வச்சோம்னா பாதியில் தான் வருமா, நான் முடிக்கும்போது வருவான். ஏன்னா அந்த நாள் தான் அவங்க ரொம்ப பிஸியாக வேலை வச்சுருப்பாங்க. அந்த ஜெபம் வைக்கிறது யாருக்காக? அவங்களுக்காகத்தான் அந்த ஜெபமே வைக்கிறோங்க. அவங்களுக்காகத்தான் ஜெபமே வைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அதை காட்டில் அன்றைக்கி ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் இருக்கும். இனி அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அவன் வேலைக்கு இன்னும் போல வீட்டில் தான் இருப்பான். அதனால் 17ஆம் தேதி நம்ம அதிசயத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த மகனுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. அதோடு அந்த நாளில் அவருடைய வீட்டு ஜெபம் இருக்கும். பரணிப்புத்தூரில் 17ஆம் தேதி அந்த வெள்ளிக்கிழமை வருது. அந்த வீட்டு ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அதோடு கூட அந்த சகோதரி ஆஸ்மிகா ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த மகளுக்கு ஒரு சுகமான பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். சிஸ்டரை மனநோவாக்கின அந்த நபருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு மனமாற்றத்தை கொடுக்க வேண்டும். அதோடு பலவீனப்பட்டிருக்கக்கூடியதான மாரி பீட்டர் கூட பக்கத்தில் இருக்கிற எம்மாவுடைய தகப்பனாருக்காய், நந்தகோபால் ஜேக்கப்பிற்காய், ஃபெமிக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும். சுகம் கொடுத்திருக்கிறார், பரிபூர்ண சுகத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதோடு சகோதரன் சாமுவேலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு அந்த கண் ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி இருக்குது. ஏற்கனவே நமக்கு தெரியும் அவருக்கு ஒரு கண் பார்வை ஏற்கனவே இல்லை. அதில் பூ விழுந்து அப்படியே போயிடுச்சு. அந்த ஒரு பார்வை தான். அதில் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுலேயும் இப்போது இன்னும் அந்த கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் தாண்டி நேற்று போயிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இன்னும் லேசாக பிரச்சனை தெரியுது, இன்னும் ஒரு 10 நாள் மருந்து விட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க. டாக்டருடைய பகுதிகளில் அதை செய்ய கொடுக்குறாங்க. நம்முடைய பகுதியில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வைப்போம். அல்லேலூயா. சரீரத்திற்கு விளக்கு கண்ணாய் இருக்கு. அதனால் கர்த்தர் நல்ல ஒரு பார்வையை அந்த மகனுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக கூட ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். மிஷனரி காணிக்கை இருப்பவர்கள் பார்த்து கொடுங்க. அந்த உண்டியலையும் நல்ல கிரியையோடு கூட கண்ணோக்கி பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். நாமெல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். சகோதரி செல்வி அவர்கள் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து கொண்டு போவோம். முதலாவது சகோதரர்கள் வாங்க. முள்ளுகளுக்குள்ளே ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள்ளிலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள்ளே ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள்ளிலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன், என்றும் ஆடி பாடி நடனம் ஆடுவேன். உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன், என்றும் ஆடி பாடி நடனம் ஆடுவேன். முள்ளுகளுக்குள்ளே ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள்ளிலி மலர் நீரே. எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, அத்தனையும் மன்னித்தீரே, மறந்து போனீரே. எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே,
கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தெழுந்த இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே அபரிவிரோதமாய் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அல்லேலூயா. அதோடு கூட இந்த வலைதளத்தின் மூலமாய் பார்க்க போகிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் இந்த ஆசீர்வாதத்திற்கு பங்காளியாய் மாற்றிக்கொள்வாராக. கர்த்தர் நல்லவர். நம்முடைய மாதத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். நான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை சொன்னேன். தாவீது கர்த்தரை நோக்கி 2 சாமுவேல் 38 1 சாமுவேல் 38 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொட, அதை நீ பிடித்து ஆமா சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. இதுல ரொம்ப அருமையா இல்லை சொல்லி இருக்குது. இவன் ஒரு கேள்வியோடு கேட்கிறான். கர்த்தரை நோக்கி தான் பார்க்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கர்த்தரை கேட்டு கேட்டு தான் செய்து கொண்டே இருந்தான். ஒரு சில காரியங்கள் தவிர அவன் கேட்காம செஞ்சதுனால தான் அவனுக்கு பல பல பாடுகள் ஏற்பட்டதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அன்றைக்கு நிலைமையில் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார். அன்றைக்கு தீர்க்கதரிசிகளை கொண்டு நிறையா தீர்க்கதரிசிகள் அப்பப்போ எழுப்புவார். அந்த நேரத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவார், அவனை கொண்டு பேசுவார். ஆனால் இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் நம்ம கையில் வேத புஸ்தகம் இருக்கிறது. அதை கொண்டு தான் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. அதில் இல்லாத ஒன்றும் கிடையாது. எப்படி பேச வேண்டுமானாலும் வேத வசனங்களை கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேசக்கூடியவர். அப்போ இங்கே வரும்போது அந்த 8வது வசனத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, ஒரு கேள்வியோட கேட்கிறான். ஏன் அந்த கேள்வியை அவன் கேட்கணும்? தண்டை தொடரலாம்னா என்ன தண்டு? கீரைத்தண்டா, வாழைத்தண்டா, வேற என்ன தண்டு இருக்கு? வேற என்ன தண்டு இருக்குன்னு, கீரைத்தண்டு இருக்கு, வாழைத்தண்டு இருக்கு, வெள்ளைக்கீரை இருக்கு, சிவப்பு கீரை இருக்கு இல்லையா? சரி, அந்த கீரைகள் இல்லை. தண்டுன்னா என்ன? படை வீரர்களுக்கு ஒரு கூட்டமாக இருப்பவர்களுக்கு பெயர் தண்டு. படை என்று சொல்வார்கள், பட்டாளியன் என்று சொல்வார்கள், தண்டு என்று சொல்வார்கள். அப்போ ஒரு கூட்டம் அது. ஆனால் அந்த தண்டுக்கு தண்டை பின்தொடரலாமா ஒரு கேள்வியை கேட்குறான் தேவனிடத்தில். நான் போகிறேன், நான் பிடிக்கிறேன்னு கூட கேட்கல, இல்லை போக முடியுமா, பிடிக்கலாமா அப்படின்னு கேட்கல. கேட்குற கேள்வியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, முதலாவது அவ்வளோதான். வேண்டான்னு சொன்னால் நின்றுப்பான். ஒரு கேள்வி. ரெண்டாவது அதில் அவன் சொல்லும்போது, அதை பிடிப்பேனா, அப்படியே நான் தொடர்ந்து போகிறேன் ஐயா, போனாலும் அதை நான் என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். தொடர்ந்து வரும்போது அந்த 2 கேள்விக்கு தான் அதற்கு அவர் அதை பின்தொடர். அவன் கேட்ட கேள்வி சரியா பதில் சொல்றாரு. முதல்ல கேட்கும்போது நான் அதை தொடரலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ சொல்ல நீ தொடர், பின்தொடர். ரெண்டாவது, அதை நீ பிடித்து, மறந்துடக்கூடாது. இவன் கேட்ட 2 கேள்வி. ஒன்று பின்தொடரலாமா, அதை பிடிப்பேன். இது 2 தான் அவன் கேட்ட கேள்வி. ஆனா ஆண்டவர் இவனுக்கு கொடுக்கிற பதில் என்ன? நீ முதல்ல போ, நீ பின்தொடர்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது அதை பிடிப்பேன்னு சொல்லிட்டாரு. மூன்றாவது சகலத்தையும்
திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. இவன் கேட்காத ஒரு காரியத்துக்கு பதில் அவர் கொடுக்கிறார். அவருக்கு தெரியும் இவன் அதை தொடரலாமான்னு கேட்டதுக்கும் அதை பிடிப்பேனான கேட்டதற்கும் காரணம் என்ன, அதை நான் திருப்பிக் கொள்ள முடியுமா என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவன் கேட்டான். அதனால்தான் உன் வாயில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே உன் தேவைகளை அறிந்தவர், உன் இருதயத்தில் உள்ள நினைவுகளுக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்து வைத்திருக்கிறவர். அநேக நேரம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சின்ன சின்ன காரியமாக கூட இருக்கலாம், சின்ன காரியங்களாக இருக்கலாம். சில வேளை வீட்டில் இருக்கவங்க வெளியே போயிருக்காங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கு போனால் இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு காரக்குழம்பு இருந்தால் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு போயிருங்க, சொல்லியிருக்க மாட்டேங்கன்னா அதான் இருக்கும். அன்னைக்கு இதுதான் எப்போ வைக்கிறது, அது என்ன இருந்துட போகுதுன்னு சொல்லக்கூடாது. என்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வர்றேன். இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கேன், எங்கேயாவது ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குமே, நம்மளோட ஒன்றுமே காசு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் யாரோ ஒரு உங்களுக்கு அறிமுகமானவர்கள் வந்து வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு கூப்பிடுவாங்க. நம்ம நினைப்போம் நம்ம பந்தாவுக்காது, இல்லை நான் கொடுத்துட்றேன், இல்லை நான் கொடுத்துட்றேன். எப்போ அங்கே ஒன்றும் இருக்காது. ஆனால் என்ன சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை. அவர் 4-5 பேர் போனாலும் சரி, எங்காவது கடைக்கு போனோம்னா ஃபோன் எடுத்துட்டு அங்கே டைம் நின்று பேசிக்கிட்டு இருப்பார். நம்ம டோக்கன்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான், ஐயா நான் கொடுத்துருப்பேனே நீங்கள் கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறாரு. இது அவர் ரொட்டீன், அவருடைய வேலை. அவர் ரொட்டீனாக செய்யும்போது நமக்கும் ரொட்டீனாக அது பழக்கத்துக்கு வந்து தெரியாதா? தெரியத்தான் செய்யாது. அதை நம்ம பெரிதாக யோசிக்கிறது இல்லை. இது மனிதர்கள் நம்ம அதுதான் இல்லையா. இல்லாட்டும் கூட இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு நான் கொடுக்குறேம்மா, என்ன மாதிரி ஆள்னா சரி கொடுங்காண்டு உட்காந்துக்கிடுவேன். அப்புறம் நான் தலையை சொல்லிக்கிட்டு இருக்கணும், என்னடா சும்மா சொன்னா இந்த மனுஷன் சரின்னு தானே அப்படின்னு சொல்லி. இல்லை, உள்ளத்தினுடைய ஏக்கம் அவனுக்கு, அதை நான் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதன்படி தான் அவர் சொல்லும்போது, நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லாதபடி சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. அதை விசுவாசிப்போம். இது என்ன ஏதுங்கிறத நம்ம அப்படியே கொஞ்சம் பார்த்து வரலாம். 1ஆவது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷரும் 3ஆம் நாளிலே, இப்ப சிக்லாக்குங்கிற இடத்துல இவங்க தங்கி இருக்கிறாங்க. தாவீது வந்து ஆடு மேய்க்கிறவனா இருந்தான், அரசனா அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தான். உடனே அரசனா மாறல. ஆடு மேய்க்கிறவனா இருந்தா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தான். உடனே அவன் ராஜாவாய் மாறல. திரும்பவும் ஒரு முறை அபிஷேகம் பண்ணப்படுறான், திரும்பவும் ராஜாவாக மாறல. இப்போ தன்னுடைய தேசத்துடைய தலைவருக்கு பயந்து, அதாவது ராஜாவுக்கு பயந்து சவுலுக்கு, இப்போ அவன் மாமனாரா மாறல தாவீதுக்கு. இவன் ஊராய் ஓடிக்கொண்டிருக்கிறான், பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அதுக்கு பின்னாடி மருமகன ஆனதுக்கு பின்னாடி தான் ஓடி சுத்துறான். அதுக்கப்புறம் பிள்ளை குட்டி பெற்றவனா மகனுக்கு பயந்து ஓடி சுத்திக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட், அதுக்குள்ள கடந்து வரல. இப்போ வந்து அந்த ராஜாவுக்கு பயந்து இவனும் இவனோடு சேர்ந்த சில இடத்துல 600 பேர்னு சொல்லியிருக்கு. அவனோடு சேர்ந்தவர்களும் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும்போது இவனுடைய தேவைகளுக்காக இந்த 600 பேர் சாப்பிடணும், 600 பேருக்குரிய மனைவிகள், 600 பேருக்குரியதான பிள்ளைகள், அவருடைய ஆடு மாடுகள், இவர்களுக்கு தேவையான ஆகாரம் வேணும். இவன் எங்கே போய் விவசாயம் பண்ணுவான்? அவன் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கவன் விவசாயம் பண்ண முடியாது. இந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லி தகவல் தெரிஞ்சு ராஜா வரானா, இவன் அந்த ராத்திரோட இடத்துல வேற ஒரு இடத்துக்கு ஓடணும். அப்போ இவனுக்கு ஆகாரங்கள் வேணும். இதற்காக இவன் பெலிஸ்தரை கொள்ளையிடுவதற்காக, மற்ற தேசத்தை கொள்ளையிடுவதற்காக இவர்கள் போனவர்கள். இது ரொட்டீன் அவங்களுக்கு. இப்படி போயிட்டு 3 நாள் தாண்டி வர்றாங்க. அந்த வசனத்தில் அதான் வாசிக்கிறோம் பாருங்க.
மூன்றாம் நாளிலே. அப்போ 3 நாள் இங்கே இல்லை, அவங்க அந்த ஸ்பாட்டில் அவங்க என்ன கிடையாது. 3 நாள் ஆப்சண்ட், அவங்க 3 நாள் இல்லை. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறனால தான் சற்று விரிவாக சொல்லிட்டு போகிறேன். இல்லைன்னா எதை திருப்பிக்கிட்டான் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிட்டு கடந்து போயிடுவேன். இப்போ 3 நாள் அவர்கள் இல்லை. திறந்து வாசிப்போம். சிக்லாக்குக்கு இவர்கள் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அமலேக்கியர் கொடூரமானவங்க. வேதத்தில் அமலேக்கியர் வந்து ஒரு கொடூரமானவர்கள். அதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் பாவத்திற்கு ஒப்பாய் சொல்லியிருக்கு. அமலேக்கியர்களை பாவத்திற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமலேக்கியர்கள் வந்து மிகவும் கொடூர மனம் படைத்தவர்கள். இப்போ சென்னையில் கூட பழைய நாளில் சொல்லும்போது, இப்போ இல்லை, இப்போ மாறிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சொல்லுவாங்க. புளியந்தோப்பு அப்படின்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. அது ரவுடிசம். புளியந்தோப்புன்னு சொன்னாலே அவ்வளவு பயம் இருக்கும். நம்ம கோடம்பாக்கம், புதூர், கோயம்பேடு, இப்படி ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் உண்டு. இதெல்லாம் அங்கே இருந்தவங்களாம் பூர்வ குடிகள். சென்னை உருவாவதற்கு முன்னாடி இருந்ததான அந்த மதராசி பட்டணம் என்று சொல்லக்கூடிய நாட்களில் இருந்ததான இங்கே பிறந்து வளர்ந்த ஜனங்கள் அவர்கள். அவ்வளோதான். இன்னைக்கு அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களெல்லாம் நம்மளெல்லாம் எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியாது. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாமும் சிட்டிக்குள்ளே இருக்க முடியாது. ஏன்னா இது மைக்ரோ சிட்டி. சென்னை வந்து மைக்ரோ சிட்டி. இதுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் ஆமாம் விஐபிஸ் ஒன்று தான் இருக்கணுங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏரியாவை டெவலப் பண்ணிட்டு வர்றது. டெவலப் பண்ணி நீங்கள்லாம் வெளியில் போயிருங்க, இது கவர்மெண்ட்டுக்கு வேணும், இதை எடுத்துக்கிறோன்னு எல்லாம் டெவலப் பண்ணுறதுல மோட்டிவே அதுதான். இருக்கிறதெல்லாம் விஐபிகள் மாத்திரம்தான் இங்கே இருக்கணும். மற்ற ஜனங்கள் இங்கே இருக்கிறதுக்கு வெளியே போயிடணும். இப்போ தாம்பரம் தாண்டி, குன்றத்தூர் தாண்டி, பூந்தமல்லி தாண்டி இப்படி போயிடலாம். இங்கே இருக்க முடியாது உள்ள. ஏன்னா இது மைக்ரோ சிட்டின்னு கொண்டு வந்ததுக்குள்ள காரணமே அதுதான். ஒன்று, பணம் அதிகமாக தரேன். இந்த இடத்துக்கு இப்போ உனக்கு 50,000 ரூபா வருமா? சரி, நான் உனக்கு வந்து 50,000க்கு பதில் ஒரு 10 லட்சம் தரேன், இந்தா போயிரு. நம்ம என்ன நினைப்போம்? 50,000க்கு பதில் 10 லட்சம் கிடைக்குது, எவ்வளோ ஆச்சு? அதான் நம்ம நினைப்போம். அப்படியும் கொடுக்கலையா? அராஜகம். இல்லை, இது கவர்மெண்ட்டுக்கு வேணும், ஏதோ ஒன்று சொல்லி எடுப்பாங்க, அவ்வளோதான். இது சீக்கிரம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு வருது, நடக்கும். அது அவர்கள் பூர்வ குடிகள். அந்த ஏரியாவை சொன்னாலே அந்த ஜனங்கள் பயப்படுவாங்க. அதே போல் ராயபுரம், இப்படி சில குறிப்பிட்ட இடங்கள் உண்டு. இன்னைக்கு டோட்டல் இன்னைக்கு வட சென்னையே டோட்டலாக சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்துக்குள் கடந்து வந்துருச்சு. அது காரணம் என்னன்னா, ஓரளவுக்கு அடுத்த ஜெனரேஷன் படித்து மேலே வந்தவங்க, அடுத்த அந்த இருக்கிறத காட்டிலும் அடுத்து வரக்கூடியவங்க படித்து கொஞ்சம் மேலான நிலைமைக்கு வந்ததுனால அதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மறைஞ்சிட்டு, முழுதும் மறைஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு 50% மறைஞ்சிட்டுமா இருக்கும். சரி, ரைட், இருக்கு. அந்த மாதிரி இந்த அமலேக்கியர் வந்து கொடூர மனம் படைத்தவர்கள், எதற்கும் துணிந்தவர்கள். தொடர்ந்து வாசிங்க. தென்புறத்து சீமையின் மீதும் சிக்கலாக்கின் மீதும் விழுந்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க மேலே அந்த இடத்துல விழுந்துட்டா என்ன ஆகும்? அடிதான் முடியும். இல்லை, அவர்களை கொள்ளையிட்டு, அதாவது விழுந்துன்னு சொன்னால் மொத்தமாக போய் அங்கே இறங்குறது. ஒருத்தர் நிற்கும் போது 10 பேர் வந்து சூழ்ந்து கொள்கிற மாதிரி, அதுதான் விழுவது. அவர்கள் மீது விழுந்து சிக்கலாக்கை கொள்ளையடித்து, அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சு, கொள்ளையடித்துனா என்ன அர்த்தம்? கொள்ளையடித்துனா கொள்ளையடித்து தான். கொள்ளையடிக்கிறவன் எப்படி கொள்ளையடிப்பான்?
ஆமாம், இது 10 ரூபாயா 100 ரூபாயா 5 ரூபாயெல்லாம் பார்க்க மாட்டேன், கிழிஞ்சு போகுமா கிழியாதான்லாம் பார்க்க மாட்டான். கிடைக்கிற வரைக்கும் பிடுங்கிறது லாபம். கிடைக்கிற வரைக்கும் எதெல்லாம் கிடைக்குதோ வாரி போடு. அது போகுதா வருதாங்கிறது போனதுக்கப்புறம் பார்த்து கொள்ளலாம். அதான் கொள்ளையடித்து அக்கினியா அந்த ஊரை என்ன செஞ்சாங்களா, நான் ஏற்கனவே கொடூர மனம் படைத்தவர்கள்னு சொல்லி இவர்களுக்கு வீடு கட்டி குடியிருக்கிறது கிடையாது. டெண்ட், கூடாரவாசிகள். ஆமாம், அந்த குருவிக்காரங்க சில இடத்துல டெண்ட் அடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் வீடுகள் இருக்குது. இந்த இபியில் டெலிஃபோன்ஸ்லாம் வேலை செய்கிறவங்க பழைய நாளில் டெண்ட் அடிச்சிருப்பாங்க. இப்போ அப்படி டெண்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த அந்த டெண்டுகளில் தான் ஜனங்கள் குடியிருப்பாங்க. சாமினா மாதிரின்னு வைங்களேன், சாமினா போட்டு சுற்றியும் அதில் மறைச்சி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ளே வீடு வேணுன்னா இன்னொரு குறுக்கு ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிடுவாங்க. அது ஒரு பெட்ரூம், அவ்வளோதான். இப்படி தனித்தனியாக மறைச்சி வச்சுருப்பாங்க. இது சமையலுக்கு, இது கெஸ்ட்டுக்கு, இப்படி தனித்தனியாக. இதுதான் பழைய நாட்கள் இருந்த கூடாரங்கள். இதையும் அவன் என்ன செஞ்சுட்டானா, எரிச்சு போட்டாங்க. எரிச்சிட்டு அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து, ஸ்திரீகளாகிய சிறியவரையும் பெரியவரையும். அப்போ அந்த அதாவது சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், வாலிபத்தில் வந்த பிள்ளைகள், பெரியவர்கள், எல்லா பெண் பிள்ளைகள், அவ்வளோதான். அதனால தான் அங்கே போடும்போது சிறியவர்கள், ஸ்திரீகளாகிய ஏன்னா காமனாக போடலாம் சிறியவர்கள் பெரியவர்கள்னு சொல்லி. பர்டிகுலராக பெண்கள் என்றே போட்டிருக்குதுங்க. அவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஏன்? ஊரை எரிச்சுட்டான், உள்ள இருந்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான். ஏன் இந்த சின்ன பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் பெண்களையும் ஏன் கொலை செய்யவில்லை? ரொம்ப இறக்க குணம். என்ன குணம்? ரொம்ப என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுகிட்ட அப்படி பேசக்கூடாதுங்க. பெண்ணுனா பேயும் இறங்கும். பேயாவே அது நிற்கும் போது வேற எங்க இருந்து வந்து இறங்கும்? நான் வந்து பொதுவாக யாரையும் சொல்லலைங்க, பொதுவாக நான் சொல்றேன். பேயை சொல்றேன், பெண்களை சொல்லலை. பெண்களை நான் சொல்ல, பேயை சொல்றேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொன்னேன். இல்லை, நான் கதைக்குள்ளே கடந்து போகல. என்ன இதை இன்னைக்கூட முடிச்சிருந்தேன். இல்லைன்னா இது என்னை அடுத்த வாரம்னு போவோம். நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்தை அப்படியே தம்மாயிடும். நான் இன்னைக்கூட போய் முடிச்சிடுறேன் இது. அப்போ இல்லை, அப்போ அவன் ஏன் அவர்களை கொலை செய்யாமல் விட்டான் என்று சொன்னால், இவன் போகிற இடத்துல இவர்களை அடிமையாய் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அடிமைகளாகத்தான் பிடிச்சான். தங்களுடைய வீட்டிற்கு வேலைக்காரிகளாகவும் தங்களுடைய ஊருக்கு அடிமைகளாகவும் இல்லை, இவர்கள் வளர்ந்து வரும்போது தங்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிகளாயும் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லிதான் இவர்களை அப்படியே கொண்டு போறான். இதுதான் ரீசன், அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. தாவீதும் அந்த மனுஷரும் வந்தபோது இதோ என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று. ஆமாம், அப்போ மேலே போடும்போது ஸ்திரீகளாகிய சிறுவரும் ஆமாம் பெரியவரையும்னு போட்டிருக்குது. அப்போ இங்கே வரும்போது ஸ்திரீகள் மாத்திரல, ஆண்களும், அதாவது அந்த யுத்தத்துக்கு போகாத சிறு பிள்ளைகள். ஏன்னா வேதத்தில் வந்து யுத்தத்துக்கு 20 வயதுக்கு கீழே இருக்கவங்க தான் போகணும். இவங்க யுத்தத்துக்குன்னு போகல, பக்கத்தில் போகிறதுனால இப்போ இவங்களும் அதன்படி நீ வேண்டான்னு விட்டு போயிருப்பாங்க. நீங்கள்லாம் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வாலிப பிள்ளைகளையும் இவர்கள் காணாதபடி. தொடர்ந்து வாசிப்போம்.
ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஏன் இப்ப சத்தமிட்டு அழுகிறாங்க? ஊர் எரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு டென்ட்டும் செய்யறதுன்னா அவ்வளவு சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு டென்ட் அழிஞ்சு போச்சு. ரெண்டாவது, தங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. நம்ம இப்ப நிற்கதியா நின்று கொண்டு இருக்கிறோம். இனி என்ன செய்ய போறோம்? கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருள் இருக்குது, பயன்பாட்டுக்குரிய பொருள்கள் உங்களுக்கு இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம்? கலங்கி கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். தாவீதின் 2 மனைவிகளாகிய அகினோவாவும் இந்த மேலே ஒரு பெண்ணை போட்டிருக்கு, கீழே ஒரு பெண்ணை போட்டிருக்குது. கீழே உள்ள பெண்ணை அபிகாயல்னு போட்டால் பத்தாதா? அபிகாயல்னு போட்டால் பத்தாதா? அதில் என்ன சொல்லியிருக்குது? கர்மேல் ஊரானான, எந்த ஊர்னே சொல்லியிருக்கு, ஊரானான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாய். ஏன் அப்படி சொல்லணும்? வேற ஒருத்தர் மனைவிங்கிறத இவன் ஏன் சொல்லணும்? மேல இவனுக்கு மனைவின்னு தானே போட்டிருக்குது. தாவீதுடைய 2 மனைவின்னு சொல்லி, என் மனைவி 2 பேரும் போட்டா பத்தாதா? தாவீதுடைய மனைவிகள் போட்டா பத்தாதா? அது ஏன் இப்படி போடணும்? வேதம் உள்ளதை உள்ளதென்று சொல்லக்கூடியது. அல்லேலூயா. உள்ளதை எதையும் மறைக்காதபடி உள்ளதை உள்ளதென்று சொல்லக்கூடியது வேதம். ஆனால் தான் அப்படி போட்டிருக்குது. பழைய நாட்களில் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை கட்டி இருந்தார்கள். தேவன் அதற்கு அனுமதித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டுகள் வரும்போது, கிருபையின் காலத்தில் வரும்போது, ஒருவனுக்கு ஒருத்தி என்றதான ஒரு நியமத்தை அங்கே நியமித்தார். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்றாரு. அவளோடு கூட நீ மனசளவுல விபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற எவளும் அவனோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படித்தான் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது சொல்லுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி டேவிட்னு ஒரு சகோதரர், நல்ல ஒரு அந்த எலக்ட்ரானிக் மெக்கானிக், ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு கடை இருந்துச்சு. அவர் அந்த கடை பூட்டி கிடக்குன்னு என்னை கூப்பிட்டுருந்தார். அதாவது அவங்க சித்தப்பான்னு வைங்களேன், அவர் ஒரு ஊழியக்காரர். அது நிமித்தம் அவர் எனக்கு தெரியும். கூப்பிட்டு வாங்க, அது ரொம்ப நாள் அடைச்ச கிடக்குது, அது ஜெபம் பண்ணணும்னு சொல்லி போய் கடையெல்லாம் திறந்து அவ்வளோ டஸ்ட் எல்லாம் பெருக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சா, கையில் ஒரு கேன் வச்சுருந்தார், வாட்டர் கேன். அதை கொடுங்க, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுவோன்னா, ஐயா கொஞ்சம் இருங்க, தண்ணி வாங்கிட்டு வர. அவனுக்கு அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருந்தான் கூட. அந்த பையனை போய் தண்ணி வாங்கிட்டாப்பா ஒரு கேன்னாரு. தண்ணியை வாங்கி தெளித்து விட்டோம். அந்த பையன் இங்கே அந்த வெஸ்ட் கேகே நகரில் வன்னியர் ஸ்ட்ரீட் உள்ள ஒன்று இருக்கு, அதில் இருக்கிற பையன். அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்லுமா, ஐயா ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் ஜெபம் பண்ணுறது. ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வீடு மறந்து போச்சு எந்த இடம்னா, ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அவன் வீட்டுக்கு போயிருக்கும்போது சொல்கிறான், நீங்கள் அந்த கடைக்கு தண்ணி தெளிக்கிறதுக்காக அந்த வாட்டர் கேனை கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டார் இல்லையா, ஏன்னு தெரியுமான்னு. தெரியலையே தம்பியே அப்படின்னா. ஒன்றும் இல்லையா, அதில் சரக்கு வாங்கி ஊற்றி வச்சிருப்பார் எப்பவும். சரக்குனா எல்லாருக்கும் தெரியுமில்ல, சரக்குனா என்ன? சாராயம் இல்லை, சாராயம் அதை ஊற்றி வச்சிருப்பார்.
அப்போ எப்படி ஆளும் பாருங்க, தாகத்துக்கு போல குடிக்கும் போதெல்லாம் அவ்வளோ பெரிய குடிக்க. ஆனால் நல்ல ஒரு மெக்கானிக். நம்ம சர்ச்சுக்கு ஒரு ஆண்டு விழாக்கு வந்திருந்தோம். வந்து ஒரு ஆம்புங்க ரிப்பேர் ஆச்சு, நான் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா சரி பணம் பிற விட்டாச்சு. அப்போ சொல்லும் போது அவன் கேட்டான், தாவீதுக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க ஐயா அப்படி? அது 2-3 மனைவி இருந்தாங்க. சாலமோனுக்கு அது நிறையா இருந்தாங்க. அப்போ அவங்களாம் இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா? ஏன்னா அவன் இன்னொரு பொண்ணை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தான். இங்கே ஈக்காடு தாங்கலாம் தான் இருந்தாங்க. இப்போ மேடவாக்கமே எங்கேயோ போயிட்டாங்க. மேடவாக்கமே எங்கேயோ போயிட்டாங்க. கடையை க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னாங்க. திரும்ப அவன் இறந்துட்டான மாதிரி இடையில ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அவன் பேர் டேவிட்டு. நல்ல ஒரு அந்த எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு. ஆனால் ஃபுல் அந்த குடிச்சே அந்த கடையை மூடி இருக்கிறான். குடிச்சே அழிஞ்சிருக்கிறான். அவன் வேறு ஒரு பொண்ணோட சிநேகம் வைத்துக்கொண்டு அவன் சொல்லும்போது, தாவீது மட்டும் எத்தனை வச்சுருந்தானே, நான் வைக்கிறது தப்பா அப்படின்னா என்கிட்ட. நான் என்னோட பாவி, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீ எத்தனை வேணாலும் கட்டிக்க, அப்படிதான் இருந்துச்சு. இந்த சாலமோனுக்குரிய மனைவிகளையும் மறுமண மாட்டுகளும் பார்த்தீங்கன்னா தலை சுத்தும். மறுமனை ஆட்டிகள்னா என்னன்னு தெரியுமா? அப்பாட்டிகள். என்னமோ சொல்லுவாங்களே, நம்ம கிளி போல மனைவி இருந்தாலும் குரங்கு போல ஒரு வப்பாட்டி வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த அன்னைக்கு வந்த சமயத்தில் என் தம்பி இங்கே இருந்தான், சித்தப்பா பையன் லஸ்ஸில். அவன் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற அவனோட சேர்ந்து வேலை செய்கிறதில் ஒருத்தர் சொல்லுவார், இந்த என்னமோ பழமொழி சொல்லுவாங்க, மனைவி ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லி. சரி, மாங்காய் ஊட்டாத சோறை மனைவி ஊட்டுவா பழமொழி. மாங்காய் ஊட்டாத சோறை மனைவி ஊட்டுவா, வாயில் இடிக்காமல் இருந்தாச்சு. ஓ, மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டுமா அப்படின்னு சொல்லி. அவங்க போனால் என்ன சொல்லுவாங்க, மனைவி ஊட்டாத சோறை வப்பாட்டி ஊட்டுவாமாங்க அந்த பசங்க. நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். நல்ல கன்னியப்பண்ண ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வீடு வந்து அந்த நுங்கம்பாக்கத்தில் வயலா காலேஜ் காம்பவுண்டு ஒட்டி அந்த புஷ்பா நகர், அந்த போய் புஷ்பா நகர் அவன் வீடு. இருக்கிறாங்களா என்னன்னு சொல்லி தொடர்பில் விட்டு போச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன் சொல்ல வர்றேன், இந்த சரி இதுக்கு தான் நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன்னு. சரி, ஏன் போடணும்னு ஏன்னா நடந்ததை நடந்தபடி எழுதக்கூடியது நம்முடைய வேதம். மறைச்சு பூசி இதை மலிப்பு எழுதக்கூடியது இல்லை. தொடர்ந்து வாசிங்க. அபிகாயிலும் அவங்களும் சிறப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தலைவனுடைய மனைவிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கல. தொடர்ந்து வரும்போது மிகவும் நெருக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு நெருக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? தாம் தங்களுக்கு வாசஸ்தலமாக இருந்த வீடுகளெல்லாம் நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்க. தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் கொண்டு போயிட்டாங்க. தனக்கு துணையாக இருந்ததானே தன்னுடைய ஜனங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் கொண்டு போயிட்டாங்க. இந்த ஜனங்களுக்கெல்லாம் அவங்க மனைவி பிள்ளை போன வேதனை. இவனுக்கு அப்படி இல்லை. இவன் தலைவன். ஊரை ஒன்று உருவாக்கி கொடுக்கணும், அவங்களுக்கு பொருள்களை உருவாக்கி கொடுக்கணும். ஆமாம், இந்த ஜனங்களை திரும்ப மீட்டு கொண்டு வந்து தன்னோடு இருப்பவர்களுக்கு, ஏன்னா இவனை நம்பி தானே வந்துட்டாங்க தேசத்திலிருந்து, ராஜா விட்டு, அவங்களுக்கு கொடுக்கணும். இவ்வளவு போராட்டம் அவனுக்கு. ஒரு போராட்டம் கிடையாது அவனுக்கு. ஆனால்தான் மிகவும் நெருக்கப்பட்ட, எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனை அவனை சூழ்ந்து கொண்டது. நமக்கு மட்டும் என்ன கொஞ்சமாக இருக்குது இல்லை, எல்லா பக்கமும் நெருக்கம்தான். சரி, தொடர்ந்து வாசிங்க. சகல ஜனங்களும் நிமித்தம் மனவேதனை, அந்த கிளேசம் மனவேதனையானதினால் யார
தாவீத கல்ல நீ எங்களை கூப்பிடாம இருந்தால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம்ல, இப்போ உன்னை நாங்கள் சாகடிக்க போகிறோம் பாரு. ராஜாவுக்கு பயந்து இவனோடு சேர்ந்து வந்ததான ஜனங்களை இவன் தான் போஷித்து கொண்டிருக்கிறான். இவனால் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் தான் இவனுக்கு விரோதமாக இங்கே கல்லடிக்கும்படியாய் விரும்புகிறார்கள். நம்மகிட்ட யாரெல்லாம் நன்மையை பெற்றுக்கொண்டார்களோ அவங்க தான் நமக்கு விரோதமாக பேசுவாங்க. நீங்கள் வேணா பாருங்க, யாரெல்லாம் நம்மகிட்ட உதவியை வாங்கி கொண்டார்களோ அவர்கள் தான் நமக்கு விரோதமாக வந்து அங்கே நிற்பாங்க. அதுதான் இங்கே நடந்தது. தொடர்ந்து வாசம். ஆமாம், தாவீது தன் தேவனுக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டான். என்ன நடந்தாலும் சரிப்பா, தேவன் அறியாதபடி ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி தன்னை அவன் தைரியப்படுத்தி கொண்டான். இப்படி தைரியப்படுத்தி கொண்ட பின்புதான் கர்த்தரிடத்தில் அவன் வேண்டுதல் செய்தான். மறந்துடக்கூடாது. ஜனங்கள்லாம் கல்லால் அடிக்க ஆயத்தமாயிட்டாங்க. இப்ப தன்னை தைரியப்படுத்திக் கொள்றான், தன்னை திடப்படுத்திக் கொள்றான். இப்பதான் தேவனிடத்தில் அங்கே கேட்கிறான். சரி, தொடர்ந்து அடுத்த வருஷத்தை வாசிங்க. ஆசாரியனை நோக்கி, ஏபோத்துனா அன்னைக்கு ஆசாரியர்கள் அணியக்கூடியதான ஒரு ஆடை, அவ்வளவுதான், ஒரு விசேஷித்த ஆடை. எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த இங்கிலீஷ் மீடியம் போற பிள்ளைக்கு ஆணோ பெண்ணோ மேலே ஒரு கோட் ஒன்று போட்டு போறாங்கல்ல, ஏன் அதை போட்டு போறாங்க? ஏன் அதை போட்டு போறாங்க? சரி, ஏன் தச்சு கொடுக்குறீங்க? கேட்குறாங்க, தச்சு கொடுக்குறோமா? ரைட். ஸ்கூலில் போட சொல்றாங்க, போட்டு போறாங்க. ஏன் அந்த கோட்டு போட்டு போனால் மட்டும்தான் அடையாளமா? வேற எதுவும் போட்டு போனால் அடையாளம் இருக்காதா? இன்னைக்கு கார்பரேஷனுக்குள்ளே அதான் காப்பி அடிச்சிருக்காங்க. கார்பரேஷனுக்குள்ளே அந்த கோட்டு ஒன்று தச்சு கொடுக்குறாங்க. அதாவது அது அந்த வெள்ளைக்காரன் காலத்தில் கான்வென்ட்களில் வச்சிருந்த ஒரு பழக்கங்கள் அது. அன்னைக்கு கான்வென்ட்னாலே இந்த ரோமன் கத்தோலிக் ஆர்சி நடத்தக்கூடிய ஒன்று தான் பிரபலமாக இருக்கும். கான்வென்ட்னாலே அதுதான். அப்போ வெள்ளைக்காரன் காலத்தில் அவன் நடத்தி கொண்டிருந்தாங்க. அப்போ அவர்களுடைய கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி, வெள்ளைக்காரங்காலத்தில் வெள்ளைக்காரனுடைய நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷூ போடுறது, இங்கே வரைக்கும் டை கட்டுறது, மேலே கோட்டு போடுறது, இதெல்லாம் அவனுடைய கல்ச்சர். ஏன் அவனுடைய கல்ச்சராக இருந்தது? அது அவன் பனிப்பிரதேசத்தில் இருக்கிறவன். அவன் பனிப்பிரதேசத்தில் இருக்கிறவனால அவன் செருப்பு போட்டு வெளியே போக முடியாது. ஷூ போட்டு தான் வெளியே போகணும். இங்க வரைக்கும் ஏன் டையா இப்படி கட்டணும்? குளிர் நெஞ்சுக்கு போகும், அதனால இங்க வரைக்கும் போடணும். அதை பட்டன் போட்டு அசிங்கமா தெரியும்னா அதில் ஒரு துணியை கட்டி விட்டாங்க டையின்னு சொல்லி. கோட்டு போட்டு வாட்ச் கோட்டு மேலே ஒன்று போடுவாங்க. இது அவனுடைய கலாச்சாரம். அதை கொண்டு வந்து அங்கே பூத்தி விட்டு போகணும். ஆமாம், இந்த கோடை வெயிலில் இத்தனை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பிள்ளைங்க போச்சுன்னா அந்த மூடை மாதிரி தூக்கிக்கிட்டு என்ன ஆகும்? அவன் நாட்டில் பிள்ளைங்க நோட்டு புக்கை தூக்கிட்டு போகிறதில்ல, அவன் லேப்டாப் மட்டும் எடுத்துகிட்டு போகுதுங்க. ஒரு சீடி எடுத்துகிட்டு போகுது, முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. 50 கிலோ அரிசி முட்டையெல்லாம் தோளில் தூக்கி போட்டு போகணும் இங்கே பிள்ளைங்க. சும்மா போகும்போதே அவ்வளோ வேர்க்கும். அது தூக்கிட்டு போனால் என்ன ஆகும்? ஒத்துக்கிறாரு. அவனுடைய கலாச்சாரங்கள் இங்கே வந்துருச்சு, ஆனால் அவங்க அப்படியே போட்டு போக ஆரம்பித்தாங்க. சரி, அப்படி இருக்கட்டும், நீங்கள் இங்கே வந்துடுவோம், வாசிங்க. அந்த ஏபோத்துங்கிறது ஒரு வஸ்திரம், ஆசாரியர்கள் போடக்கூடிய ஒரு வஸ்திரம். ஊரிம் தும்மிம்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னு சொன்னால், இங்கே வைக்கக்கூடியதான 2 விலையேற்பட்ட கற்கள். இந்த ஆபத்தாக இருக்கிற நேரத்தில் சீட்டு போட்டு பார்க்குற மாதிரி இதெல்லாம் கொண்டு வர சொல்லி பார்ப்பாங்க அன்னைக்கு. அதான் ஏபோத்தை கொண்டு வர சொல்கிறோம். அதான் அந்த காசை சுண்டி விட்டு பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தலையா பூவா? அதே மாதிரி ஊரிமை வந்துச்சா தும்மிமை வந்துச்சா? இது வந்தால் போகலாம், இது வந்தால் போகக்கூடாது. அதே மாதிரி ஏபோத்தை வைத்தும் அவர்கள் அங்கே கேட்பார்கள். ஏபோத்தை அந்த
ஆசாரியன் அணியக்கூடிய வஸ்திரத்தை கொண்டு வர சொல்கிறான். அதை கொண்டு வந்து என்றான், கொண்டு வந்தான். இப்போதான் அந்த ஏபத்தை வைத்து கொண்டு தான் கேட்குறான், நான் போகலாமா, அதை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா? அதுக்கு தான் கர்த்தர், நீ போ, அதை பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சரி, இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. 600 பேர், நான் முதல்ல சொன்னேன் சில இடங்களில் 600 போட்டிருக்குன்னு சொல்லி, 600 பேரும் போனார்கள். பேசோர் ஆற்றங்கரைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். யார் நின்று போனது? 600 பேர்ல எங்க நின்று போனாங்க? பேசோர் அப்படிங்கிற ஒரு ஆறு, அந்த ஆத்துக்கிட்ட நின்று போனாங்க. பேசோர் என்றால் சோர்வுன்னு அர்த்தம். பேசோருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சோர்வு. அப்ப அவங்க ஏன் அங்க நின்னாங்க? ஏன் அவங்களுக்கு சோர்வு வந்துச்சு? ஏன் சோர்வு வந்துச்சு? ஏற்கனவே 3 நாள் இன்னொரு இடத்துக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு இவங்க போனாங்க. 3 நாள் கழிச்சு தான் வர்றாங்க. இங்க வந்தா தான் வீடெல்லாம் எரிக்கப்பட்டு கிடக்குது, மனைவி பிள்ளைகளை காணும், பொருள்களை காணும். அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசுலையும் பாதிப்பு இருந்திருக்குங்கிறத யோசித்து பார்க்கணும். அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட சோர்வு. அங்க சிலர் நின்றுட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். தாவீதும் 400 பேரோட, அப்ப அங்க எத்தனை பேர் நின்றுட்டாங்க? 200 பேர் நின்றுட்டாங்க. ஏன்னா மேல சில பேர்னு போட்டுக்கு 200 பேர் நின்றுட்டாங்க. சரி, வாசிங்க. விடாய்த்து போனால் ரொம்ப தாகத்தில் இருந்தாங்க, தவிப்பில் இருந்தாங்க, சோர்வில் இருந்தாங்க. அவங்களால கடக்க முடியலை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு வேலையை செய்துக்கிட்டே இருந்தால் இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியலைன்னா விட்டுறணும். இல்லை நீ செய்யணும் என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளோதான், அதுக்கு மேலே படுத்துருவாங்க. அடித்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க. என்னால் முடிஞ்சால் தான் நான் செய்வேன் அப்படிம்பாங்க. அதுதான் இங்கே நடந்த சம்பவம். முடியலை, படுத்துட்டாங்க. தொடர்ந்து வாசிப்போம். சரி, ஒரு எகிப்தியன் சம்பந்தம் இல்லாதவன், அவனை கூப்பிடுறான். அவன் யாருன்னே தெரியாது, எகிப்தியன் மட்டும் பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் சாக போகிற நிலைமையில் இருக்கிறான். இது நானே சொல்லிட்டு கடந்து போகிறேன். முதல்ல அவனுக்கு தண்ணி கொடுத்தான், குடிக்கிறதுக்கு, புசிக்கிறதுக்கு அப்பம் கொடுத்தான், தண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் அத்திப்பழத்தினுடைய ஒரு அடையை கொடுத்தான், திராட்சை ரசத்தை கொடுத்தான். இதெல்லாம் கொடுத்துட்டு தான் அங்கே கேட்குறான், நீ யாரு அப்படின்னு சொல்லி. அவன் யாருன்னே தெரியாது. இவனுக்கு இது எல்லாம் முதல்ல கொடுத்துறான். நம்முடைய இந்த தமிழருடைய கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா, ஒருவர் வீட்டிற்கு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு முதலாவது என்ன கொடுப்பாங்க? அந்த காலத்தில் இப்போ கொடுக்கறதெல்லாம் கிடையாது. என்ன இப்போ முதல் தண்ணி, ஏன் தண்ணி கொடுக்குறாங்க? வெயிலில் வந்திருப்பாங்க. டிசம்பர் மாதம் வந்தால் எப்படி காப்பி கொடுப்பாங்களா? எப்போ போனாலும் முதல் தண்ணி தான் கொடுப்பாங்க, தண்ணி சம்பா. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இங்கே தெரியாது, நீங்கள் கிராம பகுதியில் போய் பாருங்கள், முதல்ல தண்ணி கொடுத்துட்டா மற்றதை கொடுப்பாங்க. ஏன் முதலாவது தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், சில வேளை வந்தவன் நம்மகிட்ட ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கிறான், தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அதெல்லாம் வேற. இல்லை நம்மகிட்ட ஏதோ சண்டை போட வந்திருக்கிறான், இல்லை நம்மகிட்ட ஏதோ ஒன்று கேட்க வந்திருக்கிறான் இல்லையா? இப்போ அவன் யார் என்னன்னு கேட்டு அவனுக்கு கொடுப்போமா? இதெல்லாம் அவன் நம்மகிட்ட சண்டை போட ஒருத்தன் வந்திருக்காங்க, அவனுக்கு தண்ணி டீ எல்லாம் கொடுப்போமா? இல்லை அமைதியாக இருக்கிறீங்க? கொடுப்பவங்கெல்லாம் இல்லை கொடுக்க மாட்டோன்னு சொல்லுங்க. கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்? இவன் எனக்கு சண்டை போட வந்திருக்கான், இவனுக்கு நான் தண்ணி கொடுக்கணுமா? தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி இல்லையா? அவங்க என்ன சூழ்நிலையில் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் இங்கே முதல்ல அவன் யார் என்னன்னு விசாரிக்கலை.
அவனுக்கு தண்ணி கொடுத்தான், அப்பம் கொடுத்தான், அதுக்கப்புறம் திராட்சை ரசம் கொடுத்தான், இதெல்லாம் உபசரித்தான். இப்போ திரும்ப அவன் உயிர் அவனுக்குள்ளாய் வந்ததுன்னு வாசிக்கிறான். இப்போ கேட்குறான், நீ யார்? ஐயா, உங்கள் ஊரை கொள்ளையடிக்க வந்ததில் நானும் ஒருத்தன். இதை முதல்ல சொல்லியிருந்தா அவன் கொடுத்துருப்பானா? கொடுத்துருக்க மாட்டான். உங்கள் ஊரை கொள்ளையடிக்க வந்ததில் நானும் ஒருத்தன். நான் பலவீனப்பட்டு போனேன், நான் வியாதி ஆயிட்டேன். அதனால் என்னுடைய தலைவன் என்னை இங்கே போட்டு விட்டு போய்விட்டார்கள் அப்படின்றான். சரி, ஒரு காரியம் செய், அவங்க எந்த இடத்துக்கு போனாங்கன்னு எனக்கு காட்ட முடியுமான்னு கேட்குறான். நான் உங்களுக்கு காட்டுகிறேன், வாருங்கள் என்று சொல்லி அவன் வழிகாட்டுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும். ஏன் தெரியும்? எந்த வழியாக வந்தாங்க, எப்படி, ஏன்னா அவங்க கூட இருந்தவன் தானே, இவனுக்கு தெரியும். இவன் வழிகாட்டுகிறான். இவனுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவன் அங்கே கடந்து, இது நிறைய வேதத்தில் நம்ம அந்த காரியங்களை வாசிக்கிறோம். இப்படி அறியாதவர்களுக்கு உதவினபடியினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தார்களே என்று கூட வாசிக்கிறோம். நிறைய அந்த உபசரிப்பை கொடுத்து வாசிக்கிறோம். அது இப்போ நம்ம செய்தி இல்லை, அதனால் அதுக்குள்ளே நான் கடந்து போகலை. இப்போ அதே போல் தொடர்ந்து போகிறாங்க. தொடர்ந்து போயிட்டு, அது வேண்டாமா, 17 வாசனை. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். அல்லேலூயா. அமலேக்கர் பெரிய ஒரு படை. ஆனால் இவங்க எத்தனை பேர்? 400 பேர். 400 பேர். எப்படி இந்த 400 பேர் முதல் நாள் தொடங்கி மறுநாள் வரைக்கும் எப்படி போட்டிருக்கு? முதல் நாள் சாயங்காலம் தொடங்கி, அப்போ எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் விரட்டி இருக்குது. இந்த 400 பேர் எப்படி விரட்ட முடிந்தது? ஏன்னா அவங்களும் விடாயிட்டவங்க தானே, அவங்களும் சோர்வில் இருக்கிறவங்க. எப்படி முடிந்தது? எப்படி முடிந்தது? கர்த்தர் சொன்னாரு, நீ தொடர்ந்து போ, நீ பிடித்துக் கொள்ளுவ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறணும். அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, அது நிறைவேறணும். ஆனால் அந்த 400 பேரை கொண்டு பெரிய படைகளை என்ன செய்தார்கள்? முறியடித்தார்கள். முறியடித்து தொடர்ந்து வாசிப்போம். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர, அவன் எல்லாத்தையும் 400 பேர் ஒட்டகங்கள் ஏறி ஓடிட்டான். அது ஒன்று தான் அவங்க தப்பிச்சாங்க. மற்றவங்க எல்லாமே கொலை செய்யப்பட்டார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், ஏன்னா கர்த்தர் அங்க என்ன சொன்னாரு? சகலத்தையும். சகலத்தையும் அப்படின்னா என்ன? எல்லாம் என்றால் என்ன? சத்தமா சொல்லுங்க. சொல்ற சகலம்னா என்ன, எல்லாம்னா என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். மாடுக்கும் பசுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டும் ஒண்ணுதான். மாடு கொஞ்சம் கௌரவமா சொல்றது, பசு கொஞ்சம் கௌரவமா சொல்றது. மாடுங்கிறது வேற. மாடு மாதிரி இருக்காது, வேலையை செய்ய. அது பசுங்க. ஆனா ரொம்ப பெருமை. அப்பா என்ன பசுன்னு சொல்லிட்டாங்க. திட்டாம மாடுன்னு திட்டுறாங்கன்னு தெரியல, என்ன பசுன்னு சொல்லிட்டாங்க. நான் அவ்வளோ சாதம். அவன் மாடுன்னு திட்டுறதுக்கு போல பசு நாங்கள் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அங்க சொல்லும்போது சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இங்க வரும்போது எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவியையும் தாவீது ஏன் விடுவித்தான் என்று சொல்லி இருக்குன்னா, அடிமையாய் கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் அங்கிருந்து விடுதலையாக்கினான். அடுத்த வருஷம் வாசிப்போம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது
திருப்பி கொண்டான். லேலுயா. பட்டியல் போட்டிருக்குங்க எதன்னு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். ஏன்னா தங்களோடு இருந்த மிருக ஜீவன்களுக்கு முன்பாக அதை ஓட்டிக்கொண்டு இது தாவீதின் கொள்ளை என்றார். இழந்து போன எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? திருப்பிக் கொண்டான். எதை இழந்து போனான்னு இங்க வாசிக்கிறோம். எதை இழந்து போனா? மனைவி, மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், பொருள்கள் எல்லாவற்றையும் இழந்து போனான். முதலாவது. இரண்டாவது திருப்பி கொண்டான். அதோடு வேறு எதை இழந்து போனான்? அவனுடைய சமாதானத்தை இழந்து போனான். அவருடைய நிம்மதியை இழந்து போனான். அவருடைய பலத்தை இழந்து போனான். ஏன்னா மனைவி பிள்ளைகள் போயிட்டாங்கன்னா உன்னையே தனக்கு இருந்த பாதுகாப்பை இழந்து போனான். ஏன்னா அந்த நேரத்தில் கூட இருந்தவன் தானே கல்லால் அடிக்க வர்றான். அதுக்கப்புறம் கூட வர்றாங்கிறது வேற. பாதுகாப்பை இழந்து போனான். இதுக்கெல்லாம் வேதத்தில் ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொன்னால் அது ஓடிக்கிட்டே இருக்கும், வேண்டாம் இப்போ. அதனால தெரிந்து அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், அதோடு அங்கிருந்த ஆடு மாடுகள், அவனுடைய பொருள்கள், சின்ன பொருளிலிருந்து பெரியது வரைக்கும் ஒன்றையும் விடாதபடி அப்படியே அவன் திருப்பிக் கொண்டான். அதே போல சரீரத்தில் ஏற்பட்ட பாடுகள், அவனுக்கு வந்த பயம், அவனுக்கு வந்த கலக்கம், நடுக்கம், சமாதான குறைவு, நிம்மதியற்ற நிலைமைகள், இவைகள் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், சரீரத்தில் சுகமாக இருக்கலாம். மரித்து போன நம்முடைய உறவினர்கள் குறித்து நம்ம சொல்ல முடியாது. உயிரோடு இருக்கக்கூடிய எத்தனை உறவினர்களை நாம் விட்டிருக்கிறோம். பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், மனைவிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். எத்தனை பேர் உயிரோடு இருந்து அவர்களுக்கு நமக்கும் பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் நிச்சயமாக நாம் என்ன செய்வோம்? மீட்டுக்கொள்வோம். லேலுயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள கடந்து வரட்டும். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்ததில் உண்மை உள்ளவர். அது ஒரு நாள் நமக்கு பொய்யா மாறுறது இல்லை. அந்த வாக்கெல்லாம், அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதனால் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். உடைய பலனை இழந்திருக்கலாம். எதெல்லாம் இழந்த என்று நீ யோசித்திருக்கிறாயோ அதையெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் கண்டிப்பாக அதை கொடுப்பார். நம்ம விசுவாசிப்போம். அப்படியே கண்களை மூடுவோம். இந்த வார்த்தைகளுக்காய் நாம் எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து தாவீது எல்லாவற்றையும் சிறிது முதல் பெரிது வரை திருப்பி கொண்டது போல நாமும் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஜபிக்காத ஒருவர் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். நாளை கேட்ட அந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். பிசாசானவன் இந்த வார்த்தைகளை எடுத்து போடாதபடி ஆவியானோர் தாமே இந்த வார்த்தைகளை முளைத்து வளர நீங்கள் உதவி செய்யுங்க. ஒரு பனையை போல செழிக்க உதவி செய்யுங்க ராஜா. எவைகள் எல்லாவற்றையும் இழந்தோம் என்பதை நீங்களும் அறிஞ்சிருக்கிறீங்க. அதற்கு ஏற்ற ஒரு பிரதிபலனை எங்களுக்கு கொண்டு வாங்க. ஒரு நிம்மதியை கொண்டு வாங்க, ஒரு பலனை கொண்டு வாங்க, ஒரு சமாதானத்தை கொண்டு வாங்க. இழந்து போன பொருளாதாரங்களை கொண்டு வாங்க, இழந்து போன குடும்ப அங்கத்தினர்களை கொண்டு வாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடும்படியாக இப்படி ஜெபிக்கிறோம். நின்று போன விசுவாசிகளை எல்லாம் கொண்டு வாங்க. நீங்கள் வாக்கிய பண்ணுவாங்க, நாங்கள் விசுவாசி. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசி கொண்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தல் சமாதானம் நம் அனைவரோடும் கூட வரத்தடைப்பட்டவர்களோடு கூட பலவீனப்பட்டவர்களோடு வேலைகள் தொழில்கள் படிப்போடு கூட பயணங்களோடு கூட இன்றும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம்.